இப்போ கண்ணே கலைமானேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வெறுமனே தானா தான நானா தானா அப்படியே பாட முடியாது. அது கண்ணே கலைமானேங்கக்குள்ள தான் பெரிய கனெக்ட் ஆகுது. என்னன்னா இசையா லிரிக்ஸா அப்படின்னு கேட்கக்குள்ள இசை கொஞ்சம் தாண்டி போயிடும். ஒரு ரிதம் போட்டு ஆடிட்டு வாய்க்கு வந்ததை பாடுனா ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு சாங் இருக்கலாம், ஒட்டுமொத்த படத்துக்கே சாங் இப்படி பண்ணக்கூடாதுல்ல. எஸ்சிஎஸ்சி வளர்த்து விட்டா கூட இப்போ எஸ்சிஎஸ்சி எனக்கு ஒரு டைரக்டர் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அதை நான் மறக்க முடியாது. இப்போ விஜய் வந்து எஸ்சிஎஸ்சியோட பையன், அது ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு. என்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு வரலாம். பட் அது வரவே இல்லை. இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண அந்த என்ன ஃப்ரேமில் இருந்தேன்னா அப்படி தான் இருக்கேன், அந்த வெறியோடு இருக்கேன். கதையை வந்து 4 பேர்கிட்ட கேட்குறீங்க, 4 டேரக்டரை கூப்பிட்டு கேட்குறீங்க. ஒரு மியூசிக் டேரக்டர் 4 பேரை கம்போஸ் பண்ணி கேளுங்களேன், என்னப்போ என்ன குறைஞ்சி போச்சு, எது பெட்டராக இருக்க பண்ணுங்க. அது ஏன் சினிமாவில் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. யாரை வேணாலும் கம்போஸ் பண்ண சொல்லுங்கள், நான் கம்போஸ் பண்ணுறேன்னு நான் சவால் விடுறேன். அப்புறமும் யாரும் அதை நம்பலையே. அப்போ நான் ஹிட்டு கொடுத்தா நம்புவாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 25 வருடங்களை கடந்த பரணி சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சாங்குன்னு வரும்போது அதில் நீங்கள் பாடுற லிரிக்ஸாக இருக்கட்டும், அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. உங்களோட பாடல்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் அவர்களுடைய லிரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை பாவிஜய் அவர்களுடைய லிரிக்ஸாக இருக்கட்டும், கபிலன் இருக்காரு, அறிவுமதியன் எழுதியிருக்காரு, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் ஒரு பாட்டு அப்படின்னு வரும்போது லிரிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா வெறும் டியூனே பாடி ஜெயிச்சிட முடியாது. ஆனால் என்னன்னா லிரிக்ஸ், ஏன்னா நம்ம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் தத்தகரத்தை பாடி இவங்களை வந்து நம்ம இது பண்ணிட முடியாது. ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம்னா அந்த 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 சூழ்நிலையை சொல்கிறது, அது ஒரு ஃபீலாக டியூன் இருந்தால் கூட அந்த சூழ்நிலையை கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறது லிரிக்ஸ் தான். இப்போ கண்ணே கலைமானேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வெறுமனே தானா தான நானா தானா அப்படியே பாட முடியாது. அது கண்ணே கலைமானேங்கக்குள்ள தான் வந்து நமக்குள்ளே அது ஒரு பெரிய கனெக்ட் ஆகுது. ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய பாட்டு வந்து லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம். என்னன்னா இசையா லிரிக்ஸா அப்படின்னு கேட்கக்குள்ள இசை கொஞ்சம் தாண்டி போயிடும். அதாவது இப்போ இருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது லிரிக்ஸாக பாடல்களில் வந்து கம்மியாகிட்டே வருது. மியூசிக் இருக்கிற சவுண்டிங் அளவுக்கு லிரிக்ஸ் கம்மியாயிருச்சு. இதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? இல்லை, இது என்னன்னா அந்த டிஜிட்டல் மியூசிக் வந்ததுலேருந்து நிறைய பேர் என்னன்னாக்கா அதை வந்து இந்த சிந்து சார் அது இது போட்டு அதை தான் பார்க்குறாங்க ஒழிஞ்சு அதுக்கு ஒரு லிரிக் இருக்குது, அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரும் இப்போ சமீபத்தில் நிறைய சாங் அந்த மாதிரி எதுவுமே வரல. என்னென்னா இதை தான் ரசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் மக்கள் நல்ல லிரிக்ஸு வேர்டு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறாங்க, நல்ல பாட்டு வந்தால் லைக் பண்ணுறாங்க. அது கிடைக்காம தான் நிறைய பேர் வந்து சரி ஏதோ போடுறாங்க பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நான் இப்போ வந்து பார்க்கு போவேன் வாக்கிங்கு, நிறைய பேரோட குறைய இதுதான். அப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த கொஸ்டின் நிறைய பேர் நான் மியூசிக் டேரக்டர்னால என்கிட்ட கேட்பாங்க, ஏங்க பாட்டெல்லாம் இப்போ கேட்கவே முடியல, என்ன ஏன் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லைங்க, என் மியூசிக்கும் போல் கம்ப்யூட்டர் தான் வச்சு பண்ணுறேன், பட் லிரிக் தெளிவாக கேட்கும், நான் ட்ரை பண்ணுறேன். இந்த லிரிசிஸ்ட்டுங்கிறவங்க ஒரு உயிர்ப்போட அதை வந்து எப்போவுமே கொடுப்பாங்க. ஒரு லிரிசிஸ்ட் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் இப்போ நிறையா அந்த ஏஐ டூல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளால் கூகுளில் வச்சே லிரிக்ஸ் எழுத முடியும், அதுக்கும் இருக்கிற வித்தியாசமாக என்ன பார்க்குறீங்க? அது சரியாக ஒரு லிரிசிஸ்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணியே வந்து ஒரு லிரிக்ஸ் எடுக்கிறதுங்கிறது சரியா? ஏதாவது ஒரு சாங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஏதோ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இதுக்கு பண்ணலாம். எல்லாமே ஒரு லிரிக்ஸ் இருந்தால் அவங்களோட திங்கிங் வருது. இப்போ ஏஐ இது இந்த கூகுள் இதெல்லாம் வந்து தர்றது வந்து அது வந்து யோசிச்சு தரப்போகிறதில்ல. அதில் ஏற்கனவே நம்ம என்ன ஃபீட் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் சில விஷயங்கள் வரும், அவ்வளோதான். மூலங்கிறது அப்படி கிடையாது, அது யோசிக்கும். இந்த சீக்வன்ஸ் இருக்குது, இந்த கேரக்டருக்கு என்னென்ன எழுதலாம், ஒரு 4-5 ஐடியா தரும். நேச்சுரலாக எழுதுகிற லிரிக்ஸ் வந்து ஒரே ஒரு லிரிக்ஸ் மட்டும் தரமாட்டாங்க. பாவிஜியாக இருக்கட்டும், ஸ்னேகனாக இருக்கட்டும், நிறைய பேர் எனக்கு எழுதக்குள்ளே அவ்வளோ சரணம் கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணி எடுப்பேன். இதில் 2 லைன் சூப்பராக இருக்கும், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அடுத்த சரணத்தில் ஒரு 4 லைன் சூப்பராக இருக்கும். இப்படி எடுத்தோம்னா சாங்கோட ரேஞ்சே வேறு மாதிரி ஆகிடும். ஒரு சாங்கோட ரேஞ்சுங்கிறது இதில் இருக்குது. உங்களுக்கு மியூசிக் ஆர்கெஸ்ட்ராலும் இருக்குது, லிரிக்ஸில் இன்னும் அது தூக்கலாக தெரியும். கண்டிப்பாக. அதனால் லிரிக்ஸ் ரைட்டர் எழுதுறது தான் எப்பொழுதுமே வந்து ஒரு சிறந்த படைப்பாக பாடலாக இருக்க முடியும். எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் ஒரு லிரிக்ஸ் சிஸ்டம் அதுக்கு தேவைப்படுறாங்க. இப்போ இத்தனை பாட்டு நம்ம பேசும்போது நான் தம்மடிக்கிற ஸ்டைலை பார்த்து சொல்லும்போது சொன்னேன், இப்போ வரைக்கும் அந்த ஓஜியாக கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு. ஆனால் இப்போ இருக்கிற சாங்ஸில் ரிப்பீட் வேல்யூங்கிறது கம்மியாகிறது பார்க்க முடியுது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன? லிரிக்ஸு நல்ல லிரிக்ஸும் இல்லை, நம்ம வாழ்வியோட சேர்ந்து தானுங்க. இப்போ நான் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் ஒரு பாட்டு பண்ணேன், அது நம்ம வாழ்வியோட பொண்ணை பார்த்தா பசங்க நம்ம என்ன பண்ணுவோம்,
அந்த ஸ்டேஜில் எல்லோரும் அப்படி தானே, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காட்டு போனாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அடம் பிடிக்கிற பையன் அப்படி தானே. ஒரு லவ்வை வந்து ஒரு லவ்வர்கிட்ட வந்து அடம் பிடிச்சி பேசுகிற மாதிரி தானே. அது ஒரு பாட்டாக போட்டோம். அது கேட்குறதுக்கு நல்லா, அந்த லிரிக்ஸோடு அது மீனிங்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அது வெறுமனே வெறும் சத்தகிரமாக போட்டுருந்தோன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குமா? இல்லை. லிரிக்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. அது இப்போ உள்ள பாட்டில் நிறைய பேர் ஏதோ வந்து நானும் போட்டிருக்கேன். சம்சா சல்பசா நினச்சா கிசு கிசா அண்ணச்சா மிஸ் மேரோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு சாங் அப்படி கம்போஸ் பண்ணலாம். ஒரு மாடெல்லாம் ஏதோ கேட்குது, சவுண்டு நல்லா இருக்குது அப்படின்னு. பாட்டை பூராவே அப்படி பண்ண முடியாது. புரியுது. இன்றைக்கி வந்து புரிகிற மாதிரி வரலன்னா நிறைய பேர் வந்து எப்படின்னாக்கா ஒரு ரிதம் போட்டு ஆடிட்டு வாய்க்கு வந்ததை பாடுனா ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு சாங் இருக்கலாம், ஒட்டுமொத்த படத்துக்கே சாங் அப்படி பண்ணக்கூடாதுல்ல. இவ்வளோ ஃபேமஸான மியூசிக் டேரக்டர்ஸாக இருந்தும் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது என்னென்னமோ வார்த்தையெல்லாம் வருது, அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துக்கு சம்மந்தம் எதாவது இருந்தால் பரவாயில்ல, அதில் மீனிங்கே இல்லாமல் பல வார்த்தை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னா, இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு அடி போட்டு அவனை சிந்திக்கே விடாமல் ஒரு அடித்து நிப்பாட்டி விட்டோம்னா ஹிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அந்த டைமுக்கு வேணால் அவனை நீ கடத்தி கொண்டு போயிடலாம். அடுத்த டைம் அவன் நேச்சுரல் காரக்குள்ள பிடிக்காது அவனுக்கு. அந்த நேரம் அவனை ஒரு டெம்போ பண்ணி ஒரு சலசலப்பு பண்ணி ஒரு வைப்பை ஏற்றி விட்டு பண்ணி விட்டுடலாம். திருப்பி கேட்கணும் அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் வாழ்வியலுக்கும் அதுக்கும் கனெக்ட் வேறு. அந்த நேரம் ஒன்ஸ் கேட்பான், அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போலாம் ஈஸ்வன் துறை மாதிரி தான் வருது. ஈஸ்வன் கப்பு யூஸ் பண்ணுறோம்ல, ஈஸ்வன் துறை கேட்குறாங்க, அடுத்த மாதம் அந்த பாட்டை கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பசங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 2K கிட்ஸ் தானே என் பசங்க, அவனை ஐயோ ஆஃப் பண்ணுங்கப்பா கேட்க முடியல அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, சாங்கு நல்ல சாங்கு லிரிக்ஸ் ஏதோ ஒரு சோல் தேவைப்படுது. நான் திரும்பி அதை சொல்கிறேன். நிறைய பேர் என்ன கிண்டல் கூட அடிக்கலாம், என்ன அப்படி சொல்கிறாருன்னு. இப்போ அந்த பாட்டுக்கு உயிருங்கிறதே இப்போ வந்து தம்மடிசில் ஏன் சொன்னீங்க இன்ன வரைக்கும் கேட்க முடியுதுன்னு. அதுக்குள்ளே ஒரு வாழ்வியலும் ஒரு பசங்களோட மனநிலையும் அந்த கல்ச்சர் மியூசிக்கும் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அதை வெறுமனே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதுக்குள்ளே வெறுமனின்னு ஒரு தம்மடி சேல் பாட்டு தானே அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் ரிட்டர்ன்ஸ் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. அந்த மாதிரி இப்போ பாடல் யாரும் பண்ணுறதில்ல. இப்போ வர படமெல்லாம் ஒன்லி இந்த சிஸ்டம் வச்சுருக்கோம். சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இதில் ஒரு நல்ல ஒரு லூப்பை போட்டுறது, ஒரு சிந்து லூப்பை எடுத்து பண்ணோம்னா புது கலராக தெரியும். ஆனால் அது வந்து யாருக்கோ சுட்ட தோசை. புரியுது. நமக்கு சுட்ட தோசை இல்லை. அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பாடி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நிறையா. இப்போ மியூசிக் தொழிலுங்கிறதே வந்து குடிசை தொழில் மாதிரிலாம் ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து ஒரு 1999 படம் பண்ணியிருந்தாலும் அந்த பாடல்கள்லாம் பெரிய ஹிட்டு இருந்தாலும் ஒரு வருஷம் கேப் எடுத்து. ஆமாம். அத்தனை பாட்டு ஹிட்டாகி கேப் எடுத்ததுக்கு மேபி அப்போ சோஷியல் மீடியா இல்லாத ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்போவுமே எப்பா வாய்ப்பு கிடைக்கிறதுனா நிறையா விஷயங்கள் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்போவும் இருந்ததா? இல்லை, அப்பவும் இருந்தது. ஏன்னா எப்படின்னாக்கா, ஒருத்தன் வந்து இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒரு மியூசிக் டேரக்டர் பெரிய ஹிட் பண்ணிட்டாப்லன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஹீரோலாம் கூப்பிட்டு படம் கொடுக்குறாங்க. ஆமாம். இங்கே அது இல்லை. இங்கே நான் பார்வண்டு போய் அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறமே நிறைய பேர் என்னை கூப்பிட்டு பெருசாக படம் கொடுத்ததில்ல. ஒரு சரௌண்டிங் தான் இருந்தது. மற்றவங்களாம் பெரியவங்களாம் யாரும் கூப்பிட்டு படமும் கொடுக்கல. ஒன்று நம்மளாம் அதை பற்றி ஒன்று யோசிக்கலாம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த படத்தை பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா இந்த தமிழ் சினிமாவே அப்படி தான், ஹிட்டு தான். நாளைக்கு ஒரு ஹிட்டு கொடுத்தோன்னா பரணி எல்லாம் வந்து அவர் சொன்னது கரெக்டு தாப்பா அப்படிம்பாங்க. ஹிட்டு கொடுக்கலன்னா அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இது வழக்கம் தானே, இது ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி போட்டு அடித்தோம்னா ஆடியன்ஸ் எல்லாம் அவங்க விசில் பறப்பாங்க, விசில் அடிப்பாங்க, பார்த்துட்டு அவனை பாட்டுக்கு போயிடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறது தான் இப்போ எல்லா மியூசிக் டேரக்டருமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் சார் இப்போ பிஆருங்கிற விஷயம் கண்டிப்பாக இப்போ மியூசிக்லேயும் கண்டிப்பாக உண்டு சார், உண்டு. அப்பையும் இருந்தது, அது அப்பையும் இருந்தது. ஏன்னா இப்போ எனக்கே ஒரு பேக்ரவுண்டு, நான் வந்து இப்போ யாராவது எங்கள் அப்பா ஒரு பெரிய மியூசிக் டேரக்டரோ இல்லை பெரிய ப்ரொடியூசரோ இல்லை சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக இருந்தால் என்னையும் வேறு லெவலில் வளர்த்து விட்டுப்பாங்க. இப்போ வந்து என்னை எஸ்சிஎஸ்சி வளர்த்து விட்டால் கூட, இப்போ எஸ்சிஎஸ்சி எனக்கு ஒரு டைரக்டரு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அதை நான் மறக்க முடியாது. இப்போ விஜய் வந்து எஸ்சிஎஸ்சியோட பையன், அது ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு. அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல உங்களுக்கு. இதை நான் இதாக சொல்லலை, அவங்கவுங்க பிறந்த நேரம் அவங்கவுங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு 2-3 ஆல்பம் ஹிட் ஆச்சுன்னா, அதாவது மீன்ஸ் ஆல்பம் சாங்ஸாக வந்து அது ஒரு தனியாக பேசப்பட்டுச்சுன்னா பல படங்கள் பண்ண முடியுதுங்கும்போது, படங்கள் ஆல்பமாகவே ஹிட்டு கொடுத்து அது வந்து அப்போ ஏன் சரியாக பேசப்படலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது வந்து நிறையா படங்கள் நான் பண்ணினேன், நல்லா ஹிட் ஆனது, வரிசையாக கண்டினியூவாக ஹிட் ஆகிட்டு. அது என்ன 2007 வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது. 2007 வரைக்குமே அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2001 மார்க்கெட் ஆரம்பிக்குது. ஒரு 7 வருஷம் பயங்கர பிஸியாக இருந்தேன். தெலுங்கு பண்ணினேன், கன்னடம் பண்ணேன், இங்கே பண்ணேன், எல்லாமே பிஸியாக இருந்தேன். ஒரு 40 படம் அந்த நேரங்களில் ஓடுனதுன்னு வச்சுங்களேன். அப்படி பண்ணாலும் கூடிய என்னன்னா, இங்கே வந்து ஒரு பேக்ரவுண்டு தேவைப்படுது. என்னை தூக்கி பிடிக்கிறது யாரோ ஒருத்தர் தேவைப்படுது, படுறாங்க.
அது என் பிஆர்ஓவாக நான் நல்ல பிஆர்ஓ வச்சுருந்தா கூட அது கூட எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று, ஏன்னா யாரோ ஒரு கம்யூனிகேட் பண்ணி எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணிகிட்டே இருக்கணும்ல. அந்த மாதிரி பண்ணலை நான். அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலே உங்களை வந்து எப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன போகிறீங்க அடுத்தது பேசுவாங்கள்ல. ஆமாம், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் சினிமாவை பொறுத்தவரை இன்றைய காலகட்டம் பேக்ரவுண்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைய காலகட்டம். இன்றைக்கி உள்ள மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ஒரு பேக்ரவுண்டோடு இருக்காங்க. இப்போ நான் மட்டும்தான் அந்த மாதிரி தனியாக சிங்கிளாக இருக்கேன், சிங்கிளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார். நான் எல்லாருக்குமே ஒரு பேக்கப்புங்கிற ஒரு பிளான் ரொம்ப மஸ்ட்டாக தேவைப்படுது. ஏன்னா அது ஒரு பேக்கிங் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுக்கு 4 பேருக்கு வாய்ப்பு பேசுகிறதுக்கோ நம்மளே எல்லாமே போய் பேச முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நான்லாம் வந்து என்ன சொல்கிறேன், காற்று வாக்கில் வந்த ஆள் தான். நம்மளாக அடித்து மேலே வர்றோம், நம்மளாக அடித்து நிற்கிறோம், திருப்பி நம்மளாக அடித்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளது. காற்று மாரி தான் நாங்கள்லாம். வரக்குள்ளே அப்போ அடிக்க வேண்டியது, நிற்க வேண்டியது, அவ்வளோதான். இளையராஜா சார் பற்றி அதிகமாக பேசின கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட வேலை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையோடு தான் வந்திருந்தீங்க. ஸோ அப்படிங்கும்போது அவரோட அந்த வேலை பார்க்குற தருணங்களாக இருக்கட்டும், அவர் மியூசிக் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விஷயம் எது அவர்கிட்ட? இல்லை, நான் இப்போ என்னோடய காலகட்டத்தில் ஃபுல்லாக ராஜா சார் சாங் தான் கேட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து 71 தான் நான். அதனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வரந்தெருக்குள்ள இளையராஜா பாட்டு தான். அதனால் அவரோட பாட்டு தான் நான் சுவாச்சிருக்கேன். அவ்வளோ ராமராஜன் பாட்டாக இருக்கட்டும், அப்போ வந்து மோகன் பாட்டாக இருக்கட்டும், நிறைய அந்த காலகட்டத்தில் அதுதான் நான் கேட்டிருக்கேன். வில்லேஜ் பாட்டு அன்னைக்கிலே அது இது இப்படி கேட்டு வந்திருக்கேன். வரக்குள்ளே அவர்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாரு மியூசிக்கில். ஒரு அன்னக்கிளி பண்ணவர் அக்கினி நட்சத்திரம் பண்ணுறாரு மாடர்னாக. ஆமாம். ஒரு அன்னக்கிளி பண்ணவர் சிந்து பைரவி பண்ணுறாரு கிளாசிக்கலாக. ஒரு அன்னக்கிளி பண்ணவர் அப்படியே வந்து அந்த குப்பத்து பாட்டு மாரி ஒன்று பண்ணார். இந்த படம் எண்ணுயிர் தோணலை, சோறான குப்பத்தில், அந்த மாதிரி. அதாவது ஒரு பல டைமெண்டில் பண்ணுறாரு மியூசிக்கை. என்னென்ன வகை இருக்கோ அந்த வகையில் பண்ண. சுந்தரினி அப்படியே கட் பண்ணால் தளபதி, அப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரா. தென்றல் வந்து ஒரு சிம்பனி ஸ்டைலு. இப்படி ஒரு மியூசிக் டைரக்டரால் இவ்வளோ வேரியேஷன் பண்ண முடியுதுல்ல. அது அவர்கிட்ட நம்ம பெரிய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அது அவரை நான் பார்த்து வியந்தது இதுதான். இவ்வளோ டைமண்டில் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு அது தெரியாது. வெளியேருந்து சொசைட்டியாக பார்க்கும்போது அவருடைய பாடல்கள் அதிகம் கேட்டாலுமே வந்து பா அவருக்கு என்னப்பா இவ்வளோ ஹெட் வெயிட் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பட் நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு அவரை பொறுத்தவரை வெளியில் உள்ள அந்த தாக்கெல்லாம் கிடையாது. உண்மையிலே அவரை போல் ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. நாங்கள் அங்கே இருந்து பார்த்த இதனால சொல்கிறேன். அவர் வந்து பழகிட்டிங்கன்னா அப்படி ஒரு சோபியலான ஒரு மனுஷன்தான். ஏன்னா இசை இருக்குங்கிறதுனால அவர்கிட்ட என்ன பெரிய வன்மமாக இருக்க போகுது. வன்மமாக இவங்க மீனிங் படுத்தி வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒன்று அவர் பண்ணார்னா, இப்போ வந்து கோர்ட்டில் ஒரு தீர்ப்பாகுதுன்னு வச்சுங்க, ப்ரொடியூசர்களும் நல்ல காலம் அப்படிங்கிறாங்க. அவர் என்னத்துக்கு கோர்ட்டில் என்னத்துக்கு தீர்ப்பாகிருக்கு, என்ன விஷயங்கிறதே தெரியாது நம்ம மக்களுக்கு. அவர் பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த பீப்புள். அது பண்ணலாம், அவர் கண்டிக்க போகிறதில்ல. அவர் பாட்டுக்கு அவர் வேறு எங்கே போகணுமோ போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா மக்கள் இவங்க சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வன்மமான ஆளாக நான் பார்த்ததே இல்லை. அவர் பட்டது கிடையாது. அதாவது என்னன்னா, அவர் ஒரு மீனிங்கில் சொல்கிறாரு, அது சில நேரம் ஒரு மீனிங்காக மாறிக்குது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு தடவை அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு இன்டர்வியூ சன் டிவி, அப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. மியூசிக் பண்ணுறது என்னோட தலைவிதி, கேட்குறது உங்களோட தலைவிதி அப்படிங்கிறாரு. இது வந்து உண்மை தான். இதை இவன் என்ன எடுத்துக்கிறான், நீங்கள் மியூசிக் போகிறது உங்கள் தலைவி, கேட்குறது எங்கள் தலைவிதியான்னு கேட்குறான். வெளில கேள்வி கேட்குறாங்க, வெளியில் நிற்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, ஃபேக்ட்டு தான் அது. அதை வந்து கொஞ்சம் ரிக்வஸ்டாக சொல்லியிருந்தா இவன் வேறு மாதிரி யோசிப்பானோ என்னன்னு தெரியல. அந்த சொல்கிற துணி இருக்குல்ல, அதையே தான் சவுண்டு வேரியேஷன் வேணால் மாறல் இருக்கலாம். ஏன் மியூசிக் போகிறது என் தலைவிதி, கேட்குறது உங்கள் தலைவிதியா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஏதோ அவர் வந்து சண்டைக்காரர் பேசுகிற மாதிரி தெரியலாம். ஆனால் அவர் அந்த இதில் சொல்லலை. அவர் உண்மையான ஃபேக்டான விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் கேட்குறவங்களுக்கு இப்படி மீனிங் ஆகிடுது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் அது இதே மாதிரி அவர் இன்னொரு சொல்கிறது வந்து, எப்பா ஏதாவது ஒரு பாட்டு யூஸ் பண்ணால் காப்பி ரைட் கேட்டே இருக்காருப்பா அப்படிங்கிறது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ ரப்பர் பந்து படத்துக்கு வந்து அவங்க போய் கேட்டிருக்காங்க, 5 காசு கூட அவர் வாங்கலையாம், கேள்விப்பட்டேன். சாங்கை ஃப்ரீயாக போட சொல்லியிருக்காருல. நீங்கள் ஏன் அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க, அவர் மதிக்க மாட்டேங்கிறீங்களா? ஒரு பாட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அவர் கம்போஸ் பண்ணிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, என்ன இருக்குது உங்களுக்கு? கேட்க மாட்டேங்கிறீங்கிறது அவரோட மெயினான தாட்டு. அவர் சொல்கிறாரு, ஒரு பாட்டை போட்டப்போ என் பாட்டே வந்து இப்போ வந்து பார்வையிட்ட போதுமே வந்து 2 படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்கிட்ட யாரும் கேட்கல, இருந்தாலும் நான் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை. சரி, ஓகே பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு. இப்போ எல்லோரும் அவருக்கு வந்து எப்படின்னா, அவர் பாட்டு வந்து அவர் ஒரு 1500 படம் பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே அவர்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ஆடியோ ரைட்ஸ் அவர் தான் வாங்கியிருக்காரு. அதனால அவருக்கு நம்ம ஆளுங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க.
அவர் ஆகுன்னு அவர் ரைட்ஸு கேட்குறாருன்னு அவர்கிட்ட இருக்கிற பாட்டுக்கு ரைட்ஸு கேட்க தானே செய்வார். அது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, சோனி நிறுவனத்துக்கும் அவருக்கும் போயிட்டுருக்கு. அது அவர்கிட்ட இருக்கிற ரைட்ஸே இவங்கெல்லாம் எடுத்து போடக்குள்ள அவர் கேட்குறாரு, அவர் கோர்ட்டு மூலம் பார்த்துக்கிறாரு. அது நம்ம கோர்ட்டில் இருக்கிறனால நிறைய அதை பற்றி பேச தேவையில்ல. இருந்தாலும் அவர்கிட்ட ரைட்ஸ் இல்லாமல் அவர் எப்படி பேச முடியும் சொல்லுங்கள். அப்போ நிறைய பேருக்கு சம்பளம் வாங்கியாமே அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு, அப்போ ரைட்ஸை வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதிக்கு மேலே அவர்கிட்ட தான் இருக்கும் அந்த ரைட்ஸு. அதனால அவர் கேட்குறாரு, அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ திரும்பி பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை என்னென்ன சொல்லுவீங்க? எனக்கு நான் அந்த பட்ட கஷ்டத்துக்கும் நான் வந்து இருக்கிற அந்த மியூசிக்கோட வெறிக்கும் இன்னும் நான் வந்து என்னோட அந்த சோல் இருக்குல்ல மொத்தம் இன்னும் நான் அதை பதிவு பண்ணவே இல்லை. இன்னும் படமே என்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு வரலாம். பட் அது வரவே இல்லை. இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண அந்த என்ன ஃப்ரேமில் இருந்தேனோ அப்படி தான் இருக்கேன், அந்த வெறியோடு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நிறையா ஆர்டிஸ்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தனுஷ் இடையில பேசினேன், தனுஷ் மேனேஜர்கிட்ட, சிவகார்த்திகேயன் மேனேஜர்கிட்ட பேசினேன். ஒன்றுமே ஒரு கரெக்டாக அமையலை. பேசிகிட்டு இருக்கேன், மேபி நல்ல ஆர்டிஸ்ட் யாராக வந்தாங்கன்னா அடிச்சு அவ்வளோ டியூன் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி டியூன் அள்ளி அப்படி பண்ணி போட்டுருவேன். நீ எது பிடிக்குதோ அதை பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கான இன்னும் ஒரு சரியான ஒரு கனெக்ட் கிடைக்கல, அதை வெயிட்டிங்கில் இருக்கேன். இப்போ அந்த பாட்டு நிற்கிற அளவுக்கு ஏன் செலக்ட் ஒரு கதையை வந்து 4 பேர்கிட்ட கேட்குறீங்க, 4 டேரக்டரை கூப்பிட்டு கேட்குறீங்க. ஒரு மியூசிக் டேரக்டர் 4 பேரை கம்போஸ் பண்ணி கேளுங்களேன், என்னப்பா என்ன குறைஞ்சி போச்சு, எது பெட்டராக இருக்க பண்ணுங்கள். அது ஏன் சினிமாவில் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு கம்போஸ் பண்ணுங்கள், வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் கம்போஸ் பண்ணிட்டோம், ஒரு 10 பேர்ட்ட போட்டு காட்டுங்க, எது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதை வச்சு பண்ணுங்கள். ஏன் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற கேள்வி எனக்கு. அது என்னமோ நம்ம ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து படம் பண்ணி கொஞ்சம் காலம் ஆகிட்டு அப்படிங்கிறனால அவங்களாம் ஃபேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அது என்னன்னு கூப்பிட்டு பேசினா தானே நான் ஃபேட் ஆகிட்டேன்னா அந்த சினிமாவுக்கு ஃபிட்னஸாக இருக்கானான்னு தெரியும். என்ன நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் யாரை வேணாலும் கம்போஸ் பண்ண சொல்லுங்கள், நான் கம்போஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், சவால் விடுறேன். அப்புறமும் யாரும் அதை நம்பலையே. அப்போ நான் ஹிட்டு கொடுத்தா நம்புவாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? நான் ஹிட்டு கொடுக்குறாக்கி வெயிட் பண்ணணும், படங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அது வரைக்கும் அந்த என் சமீபத்தில் ஒரு இது ஒன்று போட்டிருந்தேன், அவர் நயன்தாரா வீட்டுக்காரர், அவர் விக்னேஷ் சிவன், அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு அப்ரிஷியேட் போட்டிருந்தார். பரணி சார் சாங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்மளே லைக் பண்ணுறவங்க இருக்காங்க, நான் கரெக்டாக போய் கனெக்ட் பண்ணிக்கணும். இல்லை இங்கே வெற்றி தான், அவங்களே வந்து ஒரு படம் அந்த ஃபஸ்ட் படம் பெரிய ஹிட் கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே தான் அவர் இல்லை, அப்படியே அவர் ரன் ஆகிடுவார். பட் அந்த ஃபஸ்ட்டு படம் சரியாக போகலைன்னா சினிமாவே இந்த வியாபாரம் வெற்றி தொழில் தானே. இந்த ஃபஸ்ட்டு படம் சரியாக போகலைன்னா அந்த 6 படமும் அவங்க திருப்பி பண்ணுவாங்களாங்கிறது நம்ம கேள்விக்குறி தான். ஏன்னா சினிமாவே அப்படி தான், இந்த ஃபஸ்ட்டு படத்தை ரொம்ப கவனமாக இருந்து பண்ணி அவர் வெற்றி கொடுக்கணும். ஸோ அதில் ரொம்ப அவர் கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதா தான். ஏன்னா சினிமாங்கிறது அப்படி தான். ஏன்னா மியூசிக் டேரக்டர் யாராக இருந்தாலும் இப்போ இங்கே நாங்கள் தானே எல்லாருமே மியூசிக் டேரக்டர்களே எல்லாருமே நமக்கு வேண்டிய தம்பிங்க, நமக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுங்க தானே வர்றாங்க. அதனால் நல்லபடியாக பண்ணி ஹிட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் கிடையாது. நிறைய விஷயங்கள் பேசணும், அதாவது உங்களுடைய படங்களோட ஜேர்னியாக ஆரம்பித்து நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற ஜேர்னி வரைக்கும் எல்லாமே பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பட் என் மனசில் இருந்ததை என்னென்னமோ நான் இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இது ஒரு வேறு டைப் ஆஃப் நீங்கள் கேட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் நம்ம சேனல் நேயர்களுக்கும் எனது நன்றி வணக்கம் தெரிவித்துக்கிறேன். நன்றி வணக்கம்.